அரண்மனைக்கு உள்ளேயே அமைதியாக இருந்து விட்டார் ராமநாதபுரம் மன்னர். மன்னரை எதிர்த்து திமுக வேட்பாளரை நிறுத்திவிட்டு சும்மா இருக்கவில்லை கருணாநிதி. திமுக வேட்பாளரான குதிரை வண்டிக்கார தங்கப்பனை தன்னுடன் கூடவே அழைத்து கொண்டு சென்று ஊர் ஊராக தெரு தெருவாக அலைந்து பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகள் சேகரித்தார் கருணாநிதி. அந்த தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை தோற்கடித்து திமுக வேட்பாளர் குதிரை வண்டிக்கார தங்கப்பன் வெற்றி பெற்றார். இது கடந்த கால வரலாறு. எப்படில அந்த கட்சியோட சாதனை 1-2லாம் இல்லைங்க, ஏகப்பட்ட சாதனைங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளோ பிரமிப்பாக இருக்குல்ல. ஒரு குதிரை வண்டிக்கார தங்கப்பனை நிப்பாட்டி ஒரு மன்னரையே தோற்கடிச்சிருக்காரு பாருங்க கருணாநிதி. அப்போ அவரோட ராஜதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கும். மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.